राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। மகோன்னதமான தாச நவமி இன்று. அதாவது மராட்டி சாந்திர மாச அடிப்படையில் மாக மாச நவமி, கிருஷ்ணபக்ஷ நவமி, தேய்பிறை நவமி திதியில 9வது நாள் மத்தியானம் 12:30 மணிக்கு 1682 வருஷம் சமர்த்த ராமதாசர் பகவான் ராமனை அடைந்த தினம் இன்று. நமக்கு பாக்கியம் ராமதாசருடைய கதையத்தான் அனுபவிச்சுருக்கோம். நமக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியம் எப்பொழுதுமே நமக்கு இருக்கட்டும். ஆனா அந்த மகாத்மாக்களுடைய சரித்திரம் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய சமாதானம். மகாத்மாக்களுடைய அழகான மனசு இருக்கு பாருங்க. அவளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மனோபலத்தை, ஒரு குழப்பமான சூழ்நிலைகள்ல தெளிவு எல்லாம் தரக்கூடியது. அதனால ஜெய் போலோ சமர்த்த ராமதாச சுவாமிக்கு ஜெய். அதே சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு மாசி கேட்டை நம்ம மேல்கோட்டைக்கு சுவாமி ராமானுஜர் செல்வப்பிள்ளை எடுத்துண்டு வந்த நாள் இன்று. ஞாபகம் வச்சுக்கோங்க, மாசி மாசம் கேட்டை நட்சத்திரத்துல டெல்லி உற்சவம் அப்படின்னு இன்னைக்கும் மேல்கோட்டையில இதை கொண்டாடிட்டு இருக்கா. அப்படி அழகான ஒரு நாள் இந்த நாள். இதுல முதல்ல அந்த ஆச்சாரின் விஷயத்தை பார்த்துருவோம்.
நமக்கு பெரிய பாக்கியம் இது. இந்த குரு ஸ்லோகம் 2 நாளைக்கு முன்னாடி கேட்டேன்னு நினைக்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இதுக்கு கிட்டத்தட்ட இதே அர்த்தத்தோட கொஞ்சம் மாறுதலோட ஒரு ஸ்லோகம் குரு கீதால இருக்கு. எல்லாமே அப்படிதான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் சொல்லணும் இல்லையா, அது இல்லாம குருர் ஏவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு சாட்சாத் பரபிரம்மம் இல்லையா, இந்த ஸ்லோகத்துல குருதான் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு குரு கீதால 43வது ஸ்லோகம் இது. அதனால ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த குரு தத்துவம். ரொம்ப விசேஷம். அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் என்ன சொல்லியிருந்தேன் நேத்தி கூட, 2 என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதேதான். முக்கண் இல்லாத சிவபெருமான், 4 தலை இல்லாத பிரம்மா, 2 கைகளோடு கூடிய விஷ்ணு யாரென்றால் குருநாதன். இதுவும் நேற்று நான் சொன்னேன் குரு கீதா ஸ்லோகம் தான். 69வது ஸ்லோகம். அத்ரிநேத்ர சிவ சாட்சாத். அத்ரிநேத்ர சிவ சாட்சாத், முக்கண் இல்லாத சிவபெருமான். த்விபுஜஸ்ச அபரோஹரிஹி, 2 கைகளுடைய ஹரி. யஹ சதுர்வதனோ பிரம்மா, 4 முகமில்லாத பிரம்மா. ஸ்ரீகுரு கதித பிரியே. ஏ பிரியே, இந்த குரு அதான். முக்கண் இல்லாத சிவபெருமான், 2 கைகளோடு கூடிய விஷ்ணு, 4 தலைகள் இல்லாத பிரம்மா நம் குரு. இந்த பாவம் எல்லாருக்கும் பிடிபடுமான்னு தெரியாது. எல்லாருக்கும் இத ஒத்துக்கொள்ள முடியுமான்னு தெரியாது. எல்லாராலையும் இத கொண்டாட முடியுமான்னு தெரியாது. எல்லாருக்கும் இது புரியுமான்னு தெரியாது. ஆனா நம்ம வேணாபாய்க்கு இது புரிஞ்சுடுத்து, பிடிபட்டுடுத்து. அவளுக்கு காட்டாற்று வெள்ளத்தில் அடிச்சுண்டு போறவாளுக்கு நல்ல பலமாக ஒரு ஆத்தங்கரை ஓர மரத்தினுடைய கிளை கிடைச்சா எப்படி பிடிச்சுண்டு தப்பிச்சிருவாளோ அந்த மாதிரி கால வெள்ளத்துல ஓடின்னு இருக்கிற ஒரு ஜீவனுக்கு குரு ஒரு பெரிய பலம். சமுத்திரத்துல தத்தளிச்சுருக்கவனுக்கு ஒரு ஓடமோ கப்பலோ வந்து காப்பாற்றினார் போல. அப்படி ஒரு பாக்கியம் குரு. வேணாபா வீட்டுக்கு சமர்த்த ராமதாசர் வரார். வேணாபாய் அப்பா அம்மா எல்லாருக்கும் சந்தோஷம். இல்ல வேணாபாய்க்கு என்ன பாக்கியம்னா, சமர்த்த ராமதாசரை அவளுடைய மாமனார் மாமியாரும் அழகாக ஏத்துண்டார்கள். அவளுடைய தாயும் தகப்பனும் ஏத்துண்டார்கள். இது ரொம்ப பாக்கியம் இல்லையா? அந்த குருவை 2 பக்கத்திலையும் ஏத்துக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதை அழகா ஏத்துட்டார். அதனால வேணாபாய்க்கு இன்னும் சுகம். அவர்கிட்ட கேள்வி கேட்டு தெளிவெல்லாம் கிடைச்சிருக்கு. பஜனை அந்த ஆரம்பிக்கிற சமயத்துல முன்னாடி உட்கார சொல்லி அனுகிரகம் பண்ணியிருக்கார். சமர்த்த ராமதாசர்
இந்த விஐபி சீட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த ஜீவனுடைய தாபம் தேடல், அதுக்கு அனுகிரகம் பண்றா, முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டா. அழகு இல்லையா? இப்ப வீட்டுக்கு வரேன்னு விட்டார். அவ அப்பா அம்மா எல்லாம் காத்துட்டு இருக்கா. வீடே அலங்காரம் பண்ணி பார்த்து பார்த்து வீட்டை பெருக்கி தொடச்சி வாசல்ல சாணி முழுகி பெரிய கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி பூர்ண கும்பம்லாம் எடுத்து வச்சு சமர்த்த ராமதாசருக்கு மாலை போடுறதுக்கு மாலை கோத்து, அப்புறமா பாத பூஜை பண்றதுக்காக நல்ல ஜலம், இந்த ஏலக்காய் ஜாதிபத்திரி இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் போட்டு அந்த ஜலம் ரெடி பண்ணி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கார்கள். சமர்த்த ராமதாசர் வரார். எல்லாரும் வாசல்ல நின்று ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா அப்படின்னு ஜபிக்க சமர்த்த ராமதாசர் வந்தார். அப்ப அழகா அவர் உள்ளாயிட்டு போறதுக்கு முன்னாடி வேணாபாயினுடைய அப்பா அம்மா எல்லாம் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறார்கள். சமர்த்த ராமதாசர் இல்ல, அது ஒத்துக்கிறது இல்லைன்னு. சமர்த்த ராமதாசர், துக்காராம் மகராஜ், நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை. நான்லாம் குருஜியம்மா பெரிய பாத பூஜை எல்லாம் பண்ணதே கிடையாது. எப்பயோ ஏதோ ஒரு ஸ்திதியில மேபி ஒரு நாள் நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், மேக்சிமம். நிஜமாவே சொல்றேன், எனக்கு இந்த சொல்ற குரு கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறது இல்லாட்டி குருவுக்கு பாத பூஜை பண்றது அதெல்லாம் தெரியாது. குருஜி அம்மாவை எனக்கு இன்சிஸ்ட் பண்ணவும் இல்லை. அதனால ஒன்றும் எனக்கு நாமஜ உபதேசமோ இல்லாட்டி பக்தியை நான் புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லாட்டி பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கோ எனக்கு ஒரு தடையுமே இல்லை. ஏன்னா குரு கிருபை, அவ்வளவுதான். ஒரு தடவை 2 தடவை நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். பாத பூஜை நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் பண்ணியிருக்கேன்னா இல்லையான்னு கூட ஞாபகம் இல்லை. குரு சொல்றத கேட்டு குரு சொன்ன மெத்தட்ல வாழ்ந்து நாமஜபம் பண்ணா தட் இஸ் த பிக்கெஸ்ட் மரியாதை. பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு விட்டுருவோம், பரவாயில்ல. சமர்த்த ராமதாசர் ஒத்துக்கல. இல்ல எனக்கு ஒப்பத்துக்காதுன்னு சொல்றா. இல்ல சுவாமி, எங்களுக்காக. சமர்த்த ராமதாஸ் சொல்றா, பெரிய இது பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி இல்லாம அவ கேட்டு பார்க்கறா. அவர் சொல்லிட்டார், ராமராயாவை தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். வீட்டில் அழகா வந்து உட்காந்தாச்சு. எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க சுவாமின்னு சொல்ல அழகா அவ எல்லாருக்குமே திரையோதாச அக்ஷரி, சரியா, திரையோதசாட்சரின்னு சொல்லுவோம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படின்ற அழகான உபதேசம். அப்ப அவர் சொன்னார், நம்ம வேணாபாயினுடைய அப்பா கோபால் பந்த் அவரோட பேர், அம்மா பேர் ராதிகா பாய். ராதிகா கோபால், இவள் பேர் வேணா. அவர் சொன்னார்,
நாங்கள் ஏகநாதி பாகவதம் இதெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கோம். நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏதான கிரந்தங்கள் இருக்கா, நாங்கள் என்ன கற்றுக்கணும், ஏது கற்றுக்கணும் எல்லாம் கேட்குறார். ஏன்னா இப்போ சமர்த்த ராமதாஸ் அந்த சம்பிரதாயத்துக்குள்ளே வர்றதுனால அப்போ சமர்த்த ராமதாசர் தன்னுடைய அந்த ஜோல்னா மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு, அதுலேருந்து தாஸ் போத் அதை எடுக்கிறார். அதை எடுத்துட்டு இதுதான் தாஸ் போத், இதுதான் மெயினாக எல்லாமே இருக்கு. ஆனால் என்கிட்ட இருக்கிறது இது ஒரே ஒரு புஸ்தகம் தான் இப்போ இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே கோலாப்பூரில் இருப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் அதை எழுதிட்டு எனக்கு இதை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்ல, உடனே வேணாபாயினுடைய அப்பா அம்மா சொல்கிறா, வேணாபாய் ரொம்ப அழகாக முத்து முத்தாக எழுதுவா, வேகமாகவும் எழுதுவா, நிச்சயமா சுவாமி அவ கடகடன் எழுதிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்கன்னு சமர்த்தம் வாடி போன எங்க இந்தா அப்படின்னு கொடுக்குறார். வேணாபாய்க்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அழகா நமஸ்காரம் பண்ணி கை கூப்பி அதை வாங்கிண்டு கண்ணில் ஒத்திண்டு அதை பத்திரமா அழகா இந்த ராமாயண பலகைன்னு சொல்லுவா இல்லையா, அதுல வச்சு ஒரு 2 புஷ்பத்தை போட்டு திரும்பி அந்த கிரந்தத்துக்கு தனியா நமஸ்காரம் பண்ணி அப்பா அம்மா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சமர்த்த ராமதாசர் எல்லாருக்கும் நாம ஜபம் பண்ணுங்க அப்படின்னு உபதேசம் பண்ற. அப்பாவா சொல்றா, இந்த குழந்தைக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எங்க காலத்துக்கு அப்புறமா உடனே சமர்த்த ராமதாஸ் சொன்னார், ராமராயா இருக்கான், ராமநாமம் இருக்கு, என்ன குறை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அந்த ஒரு கேரண்டி இல்லை. ஷரீரம் சுரூபம் ததாவா கலத்ரம் யசச்சாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம் மனச்சேன்ன லக்னா குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். ஷரீரம் சுரூபம் ததாவா கலத்ரம் யசச்சாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம் மனச்சேன்ன லக்னம் குருரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகம், எனக்கு ரொம்ப அழவிட்ட ஒரு ஸ்லோகம் இது. முதல் தடவைலாம் வாசிச்ச போது வாஸ்தவம் தானே, வாஸ்தவம் தானே. சரீரம் ரொம்ப அழகா இருக்கட்டும், மனைவி அதை விட அழகா இருக்கட்டும், உலகம் முழுக்க கீர்த்தி பரவி இருக்கட்டும், தனம் மேருமலை அளவுக்கு எவ்வளவு எடுத்து செலவு பண்ணாலும் இருக்கும் அப்படிமா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஆனா மனச்சேன லக்னம், மனச்சே ந லக்னம் குரோரங்கிரி பத்ம, மனசுல குருவுடைய திருவடி தாமரைகள் தியானம் இல்லைன்னா, மனசு குருவினுடைய திருவடி தாமரைகள் இல்லைன்னா அதனால என்ன, அதனால என்ன, அதனால என்ன, அதனால என்ன, அதனாலதான் என்ன என்ன பெருசா இருக்கணுமே. நீ அழகா இருக்க, பொண்டாட்டி பேரழகியா இருக்கட்டும், உலகம் முழுக்க அவன் கீர்த்தி இருக்கட்டும், தனம் மேருமலை மாதிரி அளவுக்கு இருக்கட்டும், ஆனா மனசுல குரு திருவடி தாமரைகள் இல்லைன்னா அதனால என்ன, அதனால என்ன, அதனால என்ன, அதனால என்னப்பா. அதான் அழகான ஸ்லோகம் இல்லை. யார் எழுதினார், எங்கே இருக்கிறது, கண்டுபிடித்து சொல்லுங்கள். சமர்த்த ராமதாசர் அழகாண்டு இருந்தார். கொஞ்ச நேரம் உபதேசம் எல்லாம் பண்ணார், ஏதோ கொடுத்தார், கொஞ்சோண்டு ஏதோ சாப்பிட்டார். அப்புறம் அவர் நிறைய தனம் நம்ம எல்லாம் வச்சு ஒரு பெரிய தாம்பாளத்தை கொடுக்கிறார். அப்ப சமர்த்த ராமதாசர் சிரிக்கிறார், இது எதுவுமே எனக்கு வேண்டாம், இல்லை சுவாமி உபதேசமா இருக்கு, குரு தட்சிணை. சமர்த்த ராமதாஸ் சிரிச்சார், குரு தட்சிணை நீங்க நிறைய நாம ஜபம் பண்ணி நன்னா நிம்மதியா பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட
சௌக்கியமா இருங்கோ. அதான் வேணும். பிரம்மானந்தத்துல திளைச்சுண்டு இருங்கோ, பிரம்ம ஞானத்துல மயங்கி கிடங்கோ அப்படின்னு சொல்ல கண்கள்லாம் நிறைஞ்செடுத்து வேணாபாய் பார்த்தா மாமனார் வீட்லயும் அப்படியேதான் இருந்தார், இங்கேயும் அதேதான். அவருடைய குணமோ சுவாவமோ எதுவும் மாறல, ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறல. உபதேசம் ஆளுக்கு தகுந்த மாதிரி இருக்க ஒழிய அவ பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனா அவருடைய ஒரு மெத்தட் அப்படியே தான் இருக்கு. அதே அந்த குபடி கமண்டலம், அப்புறம் கையில ஒரு ஜபமாலை, முக்கியமா குபடி ஜபமாலை, ஒரு ஜோல்னா பை, நெத்தியில சந்தனம், அவ்வளவுதான் சமர்த்த ராமதாசர். கொஞ்ச நேரம் இருந்தார், அழகா அவர் அங்கிருந்து கிளம்பினார். வாசல் வரைக்கும் அழகா நமஸ்காரம் பண்ணி வழி அனுப்புறார். வேணாபாய்க்கு என் குரு எனக்கு கிடைச்சுட்டார்னு ஒரு பெரிய திருப்தி, ஒரு பெரிய செக்யூர்டு ஃபீலிங். ரைட்? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட அந்த குரு எனக்கு கிடைச்சிட்டார், முதல்ல உங்க குருவை பார்த்த அப்போ ஒரு 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 நம்பிக்கை, ஒரு பக்தி, ஒரு ஸ்ரத்தை, ஒரு பிரேமை, உரிமை, அன்பு எல்லாருக்கும் பாருங்க. அது அப்படியே எப்பொழுதும் வச்சுக்கோங்க. அது ஒரு சுகம், அதுவே தியானம், அதுவே பலம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.